இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நேரு ரிப்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐஎன்எம்ல நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருந்தாலும் இனி ஒரு எக்ஸாம்ஸில் நேரு ரிப்போர்ட் பற்றி கேட்குற நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நேரு ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா சைமன் பாய்காட்னால தான் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன ஆனாங்க, யுனைட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸை ஹெல்ப் பண்ணாங்க. எப்போனா 1928. இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியா. அதுதான் இதோட எதுக்கு ஆல்டர்னேட்டிவான சைமன் கமிஷனுக்கு ஆப்போசிட்டாக கான்ஸ்டியூஷனை இந்தியாவுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா கமிட்டி. இதோட லீடர்ஷிப் யாரோட லீடர்ஷிப் கீழே போச்சுன்னா மோதிலால் நேரு அவங்களோட லீடர்ஷிப் கீழே கொண்டு போனாங்க. அதில் வந்து முக்கியமான என்னதுன்னா பிரின்சிபல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் எந்த பிரின்சிபல் கீழே கான்ஸ்டியூஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறத முக்கியமான அவுட்லைனாக கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நேரு ரிப்போர்ட்டோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ பிரிட்டிஷ் கீழே இருந்தாலுமே நமக்காக ஒரு நாடு, அதாவது வெளியுறவுத்துறை இந்த இதில் எல்லாத்துலேயுமே சுயமாக முடிவெடுக்கலாம். ஆனாலுமே என்ன நீங்கள் இருப்பீங்கன்னா பிரிட்டிஷ்கோட கீழே தான் இருப்போம். அதனால் மட்டும்தான் இந்த நேரு ரிப்போர்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதை வந்து மற்ற எல்லாருக்குமே பிடிக்கல. எல்லாருமே இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்னு நினச்சாங்க. யாருமே டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்கல. இவர் தான் கேட்டிருந்தாரு. அதனால தான் இது ஃபெயிலியர் ஆச்சு. டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எலெக்ஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண எங்கேயும் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டர்லேயும் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்லேயும் ஜாயிண்ட் அண்ட் மிக்சட் எலக்டரேட்ஸ் போத்தில் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் என்னென்னா ரிசர்வேஷன் கொடுக்கணும். ரிசர்வேஷன் எப்படின்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து மைனாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரிசர்வேஷனும், நார்த் வெஸ்ட் ஃப்ரன்ச்சியரில் வந்து ஹிந்துஸ் மைனாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். இதுதான் நேரு ரிப்போர்ட்டோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.